வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Krish'sExcel எனிவேர். இந்த சேனல் மூலிமா நீங்கள் எக்ஸல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் எல்லாமும் முழுமையாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் எல்லா வீடியோஸும் நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தமிழ் வீடியோஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த பதிவு மூலிமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ஏதாவது இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன மெத்தட் வச்சு நம்ம பயன்படுத்தலாம், அது எப்படி டூப்ளிகேட் என்ட்ரிஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா லேர்ன் பண்ணலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலில் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி தான், எக்ஸல் பயன்படுத்திகிட்டு இருக்குங்க எப்படி நான் எக்ஸல் ரெக்கார்ட்ஸில் டூப்ளிகேட் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, டூப்ளிகேட் என்ட்ரியை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை போடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணுவீங்களா? இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த கம்ப்ளீட் காலம் ஏ, இந்த காலம் ஏ மேலே செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணாலையும் உங்களால் இந்த காலம் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் ஹோம் டேப். இந்த ஹோம் டேப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ண உடனே இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹைலைட் செல் ரூல்ஸ், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டூப்ளிகேட் வேல்யூஸ், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ்னு ஒரு சின்ன ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் டூப்ளிகேட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, லைட் ரெட் ஆர் எல்லோ ஃபில் ஆர் க்ரீன் ஃபில், எதுனாலையும் நான் இப்போதைக்கு லைட் ரெட் கொடுத்து ஹைலைட் பண்ணுறேன். எந்த ஒரு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்தாலையும், டூப்ளிகேட் என்ட்ரிஸ்னால் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கிறது இருந்தால் எனக்கு ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்போ கிளிக் ஆன் ஓகே. எப்பயுமே மொபைல் நம்பர் யூனிக் தான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த நம்பரு மொபைல் நம்பர் நேம் வெங்கட், அதே திரும்பணும், அதே நம்பர், அதே சேம் நம்பர். இப்போ செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். 8764544353 அதே நம்பர் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வெங்கட்கிட்டையும் அதே நம்பர் தான் இருக்குது, ராஜ்கிட்டையும் அதே நம்பருக்கு தான் இருக்குது. ஸோ இது இன்கரெக்ட். இதுனா ஒருவேளை டேட்டா டைப்போ எரராக இருக்கலாம், இல்லை அப்டேட் பண்ணும்போது ரெக்கார்டு ஏதாவது மிஸ்மேட்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால ஐடென்டிஃபை உடனே பண்ணி சொல்லணும். இப்படி தான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஒரு டூப்ளிகேட் என்ட்ரிஸ். எப்படி நம்ம டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அது நம்ம சேலரி டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெங்கட்டில் ஜனவரியில் சேலரி பே பண்ணியிருக்கோம், மணிக்கு 2 முறை ஜனவரியில் சேலரி பே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெங்கட் திரும்ப நேம் இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எது வந்தாலும் நான் டெலீட் பண்ணிடணும். இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணேன், யூனிக்காக மட்டும் தான் வைக்கணும். இப்போ அது எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஃபுல்லுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா டேப் மேலே கிளிக் பண்ணுங்கள். டேட்டா டேப் கிளிக் பண்ண உடனே அந்த டெக்ஸ்ட் டு காலம்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், ரிமூவ் டூப்ளிகேட்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். அந்த ரிமூவ் டூப்ளிகேட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த விண்டோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும்போது, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி நேம் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ஹெட்டர் நம்மளுக்கு டெலீட் ஆகக்கூடாதுன்னா இது எப்பயுமே டிக் மார்க்கில் வைங்க. ஸோ எம்ப்ளாயி நேமில் எந்தெந்த நேம் ட்வைஸ் 2 முறை இல்லை 3 முறை ரிப்பீட் ஆகிருந்தாலே டெலீட் ஆகிடும். ஒரே ஒரு முறை தான் நம்மளுக்கு இருக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அந்த வெங்கட் மணின்றது நிறைய 2-3 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் எம்ப்ளாயி நேம் நம்ம இப்போ டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறோம். கிளிக் ஆன் ஓகே. ஸோ வெங்கட் மணி பிரபு அஜித் நம்மளுக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. டூப்ளிகேட் அவங்களுடைய நேம் எது இருந்ததா அது எல்லாமே டெலீட் ஆகிருந்தது. ஸோ 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கிறது எல்லாமே. இப்படி தான் நம்ம டெலீட் பண்ணுறது. ஓகே, இப்போ இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மணியினுடைய நேம் 2 முறை நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஜனவரியிலேயே சேலரியை டபுள் டைம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். பை மிஸ்டேக்காக கூட இது ஆயிருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது? முன்ன நேம் பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம டெலீட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 2மே நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ இது எப்படி டெலீட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் ஆன் டேட்டா டேப். இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இது கிளிக் பண்ண இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சேலரியை நம்ம எடுத்துடலாம், அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த எம்ப்ளாயி நேமு மந்த் 2மே எங்கே நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆகிருக்கா அந்த ரெக்கார்ட் மட்டும் நம்மளுக்கு டெலீட் ஆகணும். ஒருவேளை இங்கே வெங்கட்
உங்களுடைய மந்த் வேறு டிஃப்ரெண்ட். இங்கே வெங்கட் பிப்ரவரி இது டெலீட் ஆகாது. ஸோ ரெண்டு சேமாக இருந்தால் இப்போ மணி ஃப்ரம் ஜனவரி மணி ஜனவரி 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி கிளிக் ஆன் ஓகே. இப்போ பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி சினாரியோவில் 2 டூப்ளிகேட் இருந்தது, ரெண்டுமே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு யூனிக் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜனவரியிலையும் வெங்கட் ஒரு டைம் தான் இருக்கும், பிப்ரவரியிலையும் வெங்கட் ஒரு டைம் தான் இருக்கும். இந்த மாதிரி பிரபு இல்லை நேம் இதெல்லாம் வந்து யூனிக்காக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.